தொடர்ச்சியாக நிகழும் கடவுச்சீட்டு பற்றாக்குறை நீக்குவதற்கு அரசாங்கம் அதிரடி நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளது. வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தினை 24 மணி நேரம் இயக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கடவுச்சீட்டு பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக விருந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக அமைச்சரவையால் நீக்கப்பட்டுள்ள புத்திஜீவிகள் குழுவின் வேந்துரைக்கமைய 11 லட்சம் வகையான கடவுச்சீட்டுகளை சமகால விநியோகத்தர்களுக்கு வழங்குவதற்கான பெருகை செயல்முறை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க தற்போதுள்ள கடவுச்சீட்டு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை நீக்குவதற்காக குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் நடவடிக்கைகளை தொடர்ந்து 24 மணித்தியாலங்கள் மேற்கொள்வதன் மூலம் நாளொன்றுக்கு 4000 கடவுச்சீட்டுகள் வீதம் வெளியிடுவதற்கான வேலை திட்டம் ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான மேலதிக பணிக்குழாமினரை குறித்த திணைக்களத்தில் கடமையாற்றி ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்களை அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் உடன்பாட்டுடன் ஒப்பந்த அடிப்படையில் கடமையில் ஈடுபடுத்துவதன் மூலமும் தற்போது அரசு சேவையில் ஈடுபடுகின்ற ஊழியர்களை பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரிடம் கேட்டறிந்து இணைப்பு செய்வதன் மூலமும் ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.